குட் மார்னிங் எவ்ரிபடி. ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பதிவு பண்ணுறேன்னா, பள்ளி மாணவர்களுக்கும் சரி, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, ஃபஸ்ட்டு உங்களோட கோலை டிசைட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய கோல், இதுதான் என்னோடய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிடணும். உங்களோட எஃபோர்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி தான் கொடுக்கும். கிராஜுவலாக நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கோலை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கோலுக்காக தினந்தோறும் ஒரு 5 ஹவர்ஸ் ஆர் 6 ஹவர்ஸு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிங்க. எந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்தாலும் சரி, அதில் கன்சிஸ்டண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், வெற்றின்னு ஒன்று இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் கோலை தீர்மானிச்சுட்டு அதுக்காக தினந்தோறும் ஓட ஆரம்பிங்க. அதுக்காக தினந்தோறும் தேட ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் அதை மூவ் பண்ணி நீங்கள் போகும்போது அந்த கோலை உங்களை நோக்கி வரும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோலை டிசைட் பண்ணிவிடுங்க. அதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 6 ஹவர் ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படித்தே ஆகணும். அப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் பிகினர்ஸை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் சரி, ஈவன் நானே இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக காம்ப்ளிகேட்டாக இருக்கும். பட் ஒரு 1 மந்த்து கழித்து பாருங்கள், எனக்குள்ளே ஒரு ப்ரோக்ரஸ் தெரியும், ஒரு சேஞ்சஸ் தெரியும், நிறைய நாலேஜை கேதர் பண்ணியிருப்பேன். அப்போ 1 மந்த்துக்குள்ளாரே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும்போது ஒரு 6 மந்த்து 1 இயர் நம்ம படித்தோம்னா, ஏன் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படித்தோம்னா ஒரு சக்ஸஸ் பண்ண முடியாது, ஒரு எக்ஸாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை நம்ம வெளியே கொண்டு வரணும். ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கோலை டிசைட் பண்ணுங்கள். உங்கள் கோலுக்காக கிராஜுவலாக நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த செயலை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள்.